வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள்: நவீன காலத்தின் தேவைக்கேற்ப ஆயுர்வேத மருத்துவ முறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வரும் திங்கட்கிழமை முதல் கோவில்களில் குடமுழக்கு விழா நடத்த மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு வரும் திங்கட்கிழமை முதல் அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்தை தொடங்கவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதி அளித்துள்ளார். கோவிட் காலத்தில் தொழிலாளர் குறைகளை களைவதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய தொழிலாளர் துறையின் சென்னை மண்டலம் முதல் பரிசு பெற்றுள்ளது. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேத மருத்துவ முறை நாட்டின் பாரம்பரியம் என்றும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் நலன் சார்ந்தது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஆயுர்வேத நிறுவனத்தையும், ஜாம்நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசுகையில், நவீனகால தேவைகளுக்கு ஏற்ப ஆயுர்வேத மருத்துவ முறைகளை மேம்படுத்த வேண்டும் என்று, இம்மருத்துவ முறைகள் குறித்த புத்தகங்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சிறிய அளவிலான உடல்நலக் குறைபாடுகளுக்கு வீட்டு வைத்திய முறைகளை பின்பற்றுவது குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். 21ஆம் நூற்றாண்டில் நவீன கண்டுபிடிப்புகளையும் பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் இணைப்பதற்கான ஆராய்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஆயுர்வேதம் ஒரு மாற்று சிகிச்சை முறை என்று கருதாமல் நாட்டின் உடல்நல கொள்கையாக கருத வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆயுர்வேத கல்வியை மேம்படுத்த இன்று தொடங்கப்பட்டுள்ள 2 தேசிய கல்வி நிறுவனங்களும் சர்வதேச தரத்திற்கேற்ப புதிய பாடத்திட்டத்தை கொண்டுவரும் என்று அவர் கூறினார். ஆயுர்வேத பௌதீகம், ஆயுர்வேத வேதியியல் உள்ளிட்ட புதிய கண்டுபிடிப்புகளை கல்வி அமைச்சகமும் பல்கலைக்கழக மானியக் குழுவும் இணைந்து உருவாக்கித் தர வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஆயுர்வேத துறையில் தனியார் நிறுவனங்களும் பங்கேற்று மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்ய முன்வர வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் ஆயுர்வேத மருந்துகள் முக்கிய பங்கு வகித்து வருவதை குறிப்பிட்ட பிரதமர் திரு மோடி, இதனையடுத்து உலகெங்கிலும் ஆயுர்வேத மருந்து பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஆயுர்வேத மருந்து பொருட்களின் ஏற்றுமதி 45% உயர்ந்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மஞ்சள், இஞ்சி உள்ளிட்ட பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அளவில் ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த ஆயுர்வேத முறைகளை பின்பற்றியது மட்டுமன்றி இதற்கான விரிவான ஆராய்ச்சிப் பணிகளை அரசு மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு நோய்களுக்கு ஆயுர்வேத முறையில் தீர்வு காண 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆராய்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். தமிழகத்தில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வரும் திங்கட்கிழமை முதல் கோவில்களில் குடமுழக்கு விழா நடத்த அனுமதிக்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 100 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொள்ளும் வகையில் குடமுழக்கு விழாக்களை நடத்த அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு ஏற்படாத வகையில் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து இந்த விழாக்களை நடத்த அனுமதிக்கப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு வரும் திங்கட்கிழமை முதல் அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்தை தொடங்கவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதி அளித்துள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், பணி நிமித்தமாக பொதுமக்கள் சென்று வர ஏதுவாகவும் மக்களின் கோரிக்கைகளை பரிசீலித்தும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பேருந்து சேவையை பயன்படுத்தும்போது நிலையான கோவிட் தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் கோவிட் தொற்றிலிருந்து இன்று 2572 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கோவிட் தொற்றால் இன்று 1939 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 512 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 17,748 பேர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றால் இன்று மட்டும் 14 பேர் உயிரிழந்தனர். நாட்டில் இந்த ஆண்டு கரீப் பருவத்தில் மேற்கொள்ளப்பட்ட நெல் கொள்முதல் வாயிலாக இதுவரை 22,84,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தெலங்கானா, உத்தராகண்ட், தமிழ்நாடு, கேரளா, குஜராத், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் மொத்தம் 268 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பு கரீப் பருவத்தில் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 70% பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து மட்டும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதவிர 45 லட்சம் டன் பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலங்கானா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, ராஜஸ்தான், ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நன்மை மற்றும் ஒளியின் வலிமை என்றும் தழைத்தோங்கி மக்கள் வாழ்வில் ஆரோக்கியம், அமைதி, வளம் பெருகட்டும் என்று தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்கள் அனைவரின் வாழ்விலும் துன்பம் நீங்கி இன்பம் பெருகட்டும் என்றும் மக்கள் நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கோவிட்-19 காலத்தில் தொழிலாளர்களின் குறைகளை களைவதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான முதல் பரிசினை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கிய மத்திய தொழிலாளர் துறையின் சென்னை மண்டலம் வென்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடமிருந்து இதற்கான விருதினை சென்னை மண்டலத்தின் துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் திரு பி முத்துமாணிக்கம் பெற்றுக் கொண்டார். கோவிட்-19 காலத்தில் தொழிலாளர்களின் குறைகளை களைவதற்கென நாடு முழுவதும் 20 காணொலி கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட்டன. இவற்றில் 16,000 குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக தொழிலாளர்கள் நலத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மண்டலம் மட்டும் 2,700 குறைகளை களைந்து முதலிடத்தை பிடித்தது. தமிழகத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவிக்கிறார். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை தொடரும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக காரியக்கோயில் அணை பகுதியில் தலா 9 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், பாளையங்கோட்டை, மகாபலிபுரம், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்துத்துறை செயலராக திரு சத்தியமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். கருவூல செயலகத்தின் ஆணையர் மற்றும் முதன்மை செயலாளராக திரு குமார் ஜெயந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அரசின் முதன்மை செயலராக திரு தர்மேந்திர பிரதான் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இவ்வாண்டு நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவில் பரணி தீபம், மகா தீபம் காண ஆலயத்திற்குள் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார். இன்று ஆலயத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விழா காலத்தில் கோவிட்-19 தொற்று ஏற்படாமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். கார்த்திகை தீபத்தை காண வரும் பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன காலத்தின் தேவைக்கேற்ப ஆயுர்வேத மருத்துவ முறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவிட்-19 வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வரும் திங்கட்கிழமை முதல் கோவில்களில் குடமுழக்கு விழா நடத்த மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு வரும் திங்கட்கிழமை முதல் அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து
போக்குவரத்தை தொடங்கவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதி அளித்துள்ளார். கோவிட் காலத்தில் தொழிலாளர் குறைகளை களைவதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய தொழிலாளர் துறையின் சென்னை மண்டலம் முதல் பரிசு பெற்றுள்ளது. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.